வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கு வாரி தந்த வள்ளல் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இது படக்கதை போல அமைந்துள்ளது. வள்ளல்னா யாரு? தங்களிடம் யாராவது பொருளோ பணமோ கேட்டால் இல்லை என்று கூறாது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்களுக்கு பேர் தான் வள்ளல். நம்ம தமிழ்நாட்டில் கடையேழு வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரி, காரி, ஓரி, ஆய், பேகன், நள்ளி, அதியமான். இந்த 7 பேர் தான் கடையேழு வள்ளல்கள். அதில் இந்த ஓரி அப்படிங்கிறவரை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அவருடைய வள்ளல் தன்மையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, வாரி தந்த வள்ளல். குழந்தைகள் அழுதபடி அம்மா பசிக்கிறது சோறு போடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அம்மா 2 குழந்தைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பசிக்குது. அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அழுதுகிட்டே, சோறு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் அவங்க அப்பா நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்கக்கூடாதா? நங்காயின்னு சொல்கிறார். நங்காய்னா பெண்களில் சிறந்தவளே. என்ன, குழந்தைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்களே, உணவு கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி மரியாதையாக கேட்குறாரு அவங்க அம்மாவை கூட. என்ன, அப்போது குழந்தைகள் அழுதுகிட்டு இருந்ததுன்னா திட்டிட்டு ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிற, ஏன் குழந்தைகளை அழ வச்சிட்டு இருக்கிறான்னு அவர் கேட்கல. பெண்களில் சிறந்தவளே, குழந்தைகள் ஏன் அழுகின்றனர், உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இருந்தால் கொடுத்திருப்பேனே, தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போய்விட்டன. அந்த அம்மா சொல்கிறாங்க, நேற்றே எல்லாமே தீர்ந்து போச்சு, வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாமே தீர்ந்துட்டு உணவு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே, என் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கவலையோடு சொல்கிறாரு. இப்படி குழந்தைகள் பசியோடு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா எனக்கு எந்த வருமானமும் இல்லை, அதனால தான் இந்த குழந்தைகள் இப்போ பசியால் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கவலைப்படுறாரு. என்ன செய்ய அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? ஐயனேன தலைவனே. அவங்க அப்பாவை என்ன செய்கிறாங்க, மரியாதையோடு சொல்கிறாங்க. என்ன, குடும்ப தலைவனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல் நங்காய், நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா 2 பேரும் கலந்து பேசி ஒருத்தர் யோசனையை இன்னொருத்தர் கேட்டுக்கிடணும். அப்போ சொல்லு, உன்னுடைய யோசனையை நான் கேட்டுக்கிறேன், அதனால் ஏதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு பசி இல்லாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறார். கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை போய் பாருங்க, அவர் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த மன்னர் பேர் என்ன பேர்? வல்வில் ஓரி. கொல்லிமலை நாட்டை ஆண்டு வரக்கூடிய அரசர் வல்வில் ஓரி. ஓரி தான் அந்த மன்னனுடைய பேர். வல்வில்ங்கிறது அவர் கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு பெயர், பட்டப்பெயர். என்ன சொல்லியிருக்கிறாங்க? வல்வில் ஓரி, வில் வித்தையில் சிறந்தவர். வில்லில் அம்பு வச்சு அவர் எய்தார்னு சொன்னால், யானையை குறிவைத்து எய்தா அது யானையை மட்டும் கொல்லாது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய புலியை கொன்று, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மானை கொன்று, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 விலங்குகளையும் கொன்று தான் நிற்குமா. அவ்வளவு வேகமாக வில் எய்வதில், அம்பு எய்வதில் சிறந்தவராம். அதனால தான் அவருக்கு பேர் வல்வில் ஓரி. இந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன், வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர், இப்போதே செல்கிறேன். ஆமாம், வீரத்திலையும் சிறந்தவர், கொடைத்திறம் அப்படின்னா யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடியதிலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா சொல்லிவிட்டு நான் இப்போதே போகிறேன் அப்படிங்கிறார். சென்று வாருங்கள், தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். ஆமாம், போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. வாழிய மன்னா, இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். ஒரு சேவகர் மன்னர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா நீங்கள் வாழ்க, இசைப்பாணர் ஒருவர் வந்திருக்கிறார். இசைப்பாணர்னா இசை வாத்தியங்களை வைத்து இசைத்து கொண்டே பாடல்கள் பாடுவதில் சிறந்தவர்களை தான் பாணர்னு சொல்கிறது. பாடல்கள் பாடுவதில் சிறந்தவர் பாணர். அவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறார், தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக.
சீக்கிரம் அவரை உள்ளே விட்டுருங்க, அவரை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மன்னர். கொல்லிமலை கொற்றவா கொடைத்திறத்தின் கோமகனே நீவீர் வாழ்க உமது படை வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த பாணர் சொல்கிறாரு. கொல்லிமலை கொற்றவா, கொற்றவானா மன்னனே, கொல்லிமலை மன்னனே, கொடைத்திறத்தின் கோமகனே, கோமகன்னாலும் மன்னன், அரசன், தலைவன் இப்படி தான் வரும். கொடைத்திறத்துக்கும் நீர் மன்னனாக திகழ்கின்றீர், நீவீர் வாழ்க உமது படை வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. தரணியெங்கும் தமிழிசையின் புகழ் பரப்பும் பாணரே வருக, வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம். மன்னர் கேட்குறாரு. தரணினா உலகம், உலகமெங்கும் தமிழிசையின் புகழை பரப்பக்கூடிய பாணரே வாங்க, எதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்க, நாடின தேடி, உம்முடைய தமிழ் தொண்டு வளரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது. பூனை எங்கே படுக்கும், தூங்கும்? சாதாரணமாக நல்ல இடத்துல தான் படுத்து எந்த விலங்குகள்னாலும் தூங்கும். இப்போ அடுப்பு நேற்று பற்ற வைத்திருந்தால் அந்த அடுப்பு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், இன்றைக்கி பற்ற வச்சுருந்தா சூடாக தான் இருக்கும், அதில் போய் படுக்குமா பூனை? படுக்காது. ஆனால் அடுப்பில் பூனை உறங்குதுன்னா ரொம்ப நாள் அந்த வீட்டில் அடுப்பு எரியலைன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வறுமை காரணமாக நாங்கள் இன்னும் சமைத்து சாப்பிடலைன்னு அர்த்தம், ரொம்ப வறுமையில் இருக்கிறோன்னு சொல்லி. தமிழ் பரப்பும் பாணரே உமது நிலை என்னை வருத்தமுறச் செய்கிறது. இன்னும் இவ்வளோ ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்களா? தமிழை உலகமெங்கும் பரப்பக்கூடிய பாணரே, இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறார். உணவின்றி என் இல்லாள் மெலிந்து கிடக்கிறாள், பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். உணவு இல்லாததுனால என் மனைவி மெலிஞ்சிட்டா, என் குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் மெலிஞ்சி கண்ணில் மட்டும்தான் உயிர் இருக்குது, காற்றை உண்டு வாழ்கின்றனர். அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் இல்லை, இலவசமாக கிடைக்கக்கூடியது இந்த காற்று, அதை மட்டும் சுவாசிச்சுக்கிட்டு ஏதோ உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு, என்னுடைய கடமை. உங்களுடைய வறுமைக்கு நானும் ஒரு காரணம், நான் மன்னனாக இருக்கிறேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறார். மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு பாணர் கேட்குறார். மரங்களில் பழங்கள் பழுத்தா அந்த மரத்துக்கு பயன் கிடையாது, அது பிற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் தான் பயன்படும். அதே போல் என்னுடைய துயரத்தையும் உங்களுடைய செல்வத்தால் நீக்குங்க, என்னுடைய துன்பத்தையும் போக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகட்டும் பாணரே அப்படின்னு சொல்லிட்டு, அமைச்சரே வாருங்கள், இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அமைச்சருக்கு ஆணையிடுறாரு. இவருக்கு பொருள் கொடுத்து உதவுங்கன்னு சொல்லல, பல தலைமுறைகள், இவர் மட்டும் இல்லை, இவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வறுமையில் இருக்கக்கூடாது, அப்படி நிறைய பொருள் கொடுத்து உதவுங்கள்னு சொல்லி கட்டளையிடுறார். அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறார். பொற்காசுகளை அள்ளி தருக, என்னெல்லாம் கொடுக்க சொல்கிறார் பாருங்கள். தங்க காசுகளை அள்ளி கொடுங்க, அணிமணிகளும் களிறுகளும் அனுப்பிடுக. அணிமணினா அணிகலன்கள், ஆடை அணிகலன்கள், என்ன களிறுகள், களிறு யானை, களிறுனா யானை, யானையில் அனுப்பிடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் கொடுத்தா கையில் தான் கொண்டு போக முடியும், கையில் கொண்டு போனால், யானையிலன்னா நிறைய கொண்டு போகலாம். பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக. பேழைனா பெட்டி, பெரிய பெரிய பெட்டிகளில் போட்டு பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புங்க தேவையானதெல்லாம். தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே, உங்களுடைய ஆணைப்படியே எல்லாத்தையும் நான் அப்படியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறார். கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயதுடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க அப்படின்னு சொல்லி பாணர் வாழ்த்துறார் அந்த அப்பா மன்னரை. நம்ம கற்ற கல்வி நம்மிடத்தில் உள்ள அறியாமையை நீக்கும், அதே போல் என்னுடைய துயரை துடைக்க வந்தவர் நீங்கள், உங்களுடைய புகழ் ஓங்கட்டும், உங்களுடைய கொடைப்பண்பு ஓங்கட்டும், வாழ்க வாழ்க, நீங்கள் நீடூழி வாழட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். போய் வாரும் பாணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறார். பாணரே போயிட்டு வாங்க, நீங்களும் உங்களுடைய உறவினர்கள், சுற்றத்தார்னா உறவினர்கள் எல்லாரும் நீண்ட நாள் துன்பம் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி மன்னர் அனுப்புகிறாரு. என்ன குட்டீஸ், இந்த
பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நாமளும் நம்மகிட்ட யாராவது இல்லைன்னு வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நம்மளால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யணும். நல்லா இருக்கா இந்த பாடம்? மீண்டும் மீண்டும் இந்த பாடத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நல்லா வாசித்து பாருங்கள். பிழை இல்லாமல் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.